மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பாட்டி, கல்யாணத்துக்கு தேவையான நகை எல்லாத்தையும் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துட சொன்னாங்க. எப்பத்த போலாம்? இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா போய்க்கலாம். இப்போ எங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஏங்க, இதை விட வேற முக்கியமான வேலை என்னங்க இருக்கு? முதல்ல போய் நகை எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே பவி, அத்தை சொன்ன மாதிரி நாம போய் எடுத்துட்டு வந்துடலாம். நீ போய் ரெடி ஆகு. சரி அத்தை. அர்ஜுன், நீயும் போய் ரெடி ஆகு. நகை கடைக்கு போயிட்டு வந்துடலாம். என்னது, அர்ஜுனுமா? நான் இல்லாமையா? பவி, 2 minutes, இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அண்ணி, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நடக்காத கல்யாணத்துக்கு அவ நகை எடுக்கணும்னு சொல்றா, நீங்களும் போயிட்டு வரலான்னு சொல்றீங்க. நடக்காதுன்னு சொன்னா மட்டும் போதாது ஜோதி, அதை நடக்க விடாம செய்யணும்ல. அதுக்குதான் நாம எல்லாம் போலான்னு சொன்னேன். என்னடி உளர்ற? ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவ ஜெயிலுக்கு போவான்னு சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காருல்ல. ஆ, நகைக்கடையில வச்சு அவ மேல திருட்டு பழிய போட்டோம்னா நம்மள தேடி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை எதுக்கு விடணும்? அதனால நாம எல்லாரும் சேர்ந்து நகை கடைக்கு போறோம். பவித்ரா மேல திருட்டு பழிய போடுறோம், அவளை ஜெயிலுக்கு அனுப்புறோம். ஆனா கூட அர்ஜுனும் வரானே. அது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இருந்தாலும் சரிதா சொன்ன மாதிரி அவளை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். அர்ஜுனுக்கு தெரியாத மாதிரி அவ மேல திருட்டு பழிய போட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியும். சரி, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. வாங்க. வாடி போலாம். மைசன், சந்தோஷமா நகை எடுக்க போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சதி திட்டத்தோட நகை எடுக்க போறது நம்ம குரூப் தான்டா. என்ன பண்றது டாடி, நம்மளோட ஃபேமிலி டிசைன் அப்படி. வாங்க போவோம். ஹாய் பாட்டி. என்னாச்சு பாட்டி, ஏன் அப்செட்டா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மனோ, எங்க யாரையும் காணோம்? எல்லாரும் பவி கல்யாணத்துக்கு நகை எடுக்க போயிருக்காங்க. நீங்க போலையா? போயிருக்கணும், போகாம இருந்தது தான் தப்பு. என்ன பாட்டி ஆச்சு? நீங்க அப்செட்டா இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. போன இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு. சொல்லுங்க பாட்டி. நகை கடையில ஒரு நகையை காணோன்னு தேடி பார்த்திருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல மனோ. நகை டிடியோட ஹேண்ட்பேக்ல இருந்திருக்கு. எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நகை கடைக்காரரு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போயிட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஓனர்ன்றதுனால இப்பதான் பேசி சரி பண்ணேன். என்ன பாட்டி சொல்றீங்க? டிடி பேக்ல நகை எப்படி வந்திருக்கும்? அவ நகைக்கு ஆசைப்பட்டு அதை தெரியாம எடுக்கிற கேரக்டரே இல்லையே. அது எனக்கும் தெரியும். அதுல வேற ஏதோ நடந்திருக்கு மனோ. அதுதான் டிடி மேல திருட்டு பழி விழறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஒருவேளை பவி மேல பழி விழுகணும்னு ஏதாவது செஞ்சிட்டாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் பாட்டி. கல்யாணத்தை நிறுத்த பவி மேல திருட்டு பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பலான் தான் பிளான் போட்டிருப்பாங்க பாட்டி. நம்ம நேர்ல பார்க்காத விஷயம், அப்படிலாம் உறுதியெல்லாம் சொல்லக்கூடாது. முதல்ல கடைக்கு போனவங்க வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நகை கடைக்கு போய் நல்லபடியா நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா?
நான் இல்லாம ஒரு விஷயத்த செய்ய சொல்லி உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சா போன இடத்துல இருந்து எனக்கு ஃபோன் வர மாதிரி நடந்திருக்கீங்க. ஆமாம்மா, அந்த கடை ஓனர் எனக்கு தெரிஞ்சவர்ன்றதுனால விட்டாருமா. வேற ஒருத்தரா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். ஆமாங்க அத்தை, கடையில் எல்லாரும் கொஞ்ச நேரம் எங்கள் எல்லாரையும் திருடுங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே முடிஞ்சுது. அதான் உங்களை அனுப்பாம நானே வந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க. பவி, ஆ கல்யாணத்துக்கான நகையெல்லாம் கரெக்டா எடுத்தாச்சா? ஆ எடுத்தாச்சு பாட்டி. சரி, ஒரு நிமிஷம். ஏன் டிடி, எப்படி உன்னோட ஹேண்ட்பேக்ல அந்த நகை வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல பாட்டி. தெரியலையா? இல்ல பவி மேல பழி போடுறதுக்கு தெரிஞ்சே பண்ணீங்களா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாங்க அப்படிலாம் செய்வோமா? பவிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க செய்ய மாட்டீங்களா என்ன? அத்தை, அப்படியே இருந்தாலும் நகை நாங்க பவியோட பேக்ல தானே போட்டிருக்கணும். அப்பவே தெரியலையா? நகை தெரியாம தான் டிடியோட பேக்ல வந்துருச்சுன்னு. கரெக்ட் தான் அத்தை. என்ன மாட்டி விடுறதா இருந்தா என் பேக்ல தானே நகைய போடணும். ஒருவேளை போட போன ஆள் மாத்தி போட்டிருந்தா? அட ஆமா, இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லையே. ஐய, நீ ஒரு ஆங்கிளையும் யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வாயை மூடு. இங்க பாருங்க, இது எப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னா எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அது ஒண்ணுதான் எனக்கு தேவை. அதெல்லாம் பக்காவா நடக்கும் பாட்டி, ஃப்ரீயா விடுங்க. இல்ல அர்ஜுன், கல்யாணத்துக்கு முன்னாடி பவி ஜெயிலுக்கு போவான்னு ஜோசியர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை அலட்சியமா கடந்து போக முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை சரிதா செஞ்ச விஷயத்த மன்னிச்சு விட்ட மாதிரியே இந்த தடவையும் மன்னிச்சு விடுறேன். ஆனா இன்னொரு தடவை இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணமானவங்க இந்த வீட்லயே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். அதை கெடுக்கணும்னு யாரும் நினைச்சு பாத்துறாதீங்க. சொல்லிட்டேன், போங்க எல்லாரும். பவி, நகையெல்லாம் கொண்டு போய் பீரோல வை. சரி பாட்டி, வா. சரி பாட்டி. என்ன ஜோதி, அத்தை இப்படி சத்தம் போடுறாங்க? இந்நேரம் நகையை மட்டும் அவ திருடின மாதிரி பழிய போட்டிருந்தா எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடந்திருக்கும். மிஸ் ஆயிட்டாளே. அதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஆதிகாலத்து ஐடியாலாம் செட்டே ஆகாதுன்னு. நம்ம காயத்ரி சித்தியை பார்த்து அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்போம். அவங்க தான் இதுக்கு கரெக்டான ஐடியா சொல்லுவாங்க. என்ன பண்ற அர்ஜுன்? இரு இரு இரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? போட்டு பார்க்க வேணாமா? இது என்ன ட்ரெஸ்ஸா? போட்டு பார்த்து கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்க. அது இல்ல பவி, கல்யாணத்தன்னைக்கு இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு செம்ம அழகா இருப்ப. ஒருவேளை கல்யாண பரபரப்புல அத நான் ரசிக்காம மிஸ் பண்ணிட்டேனா? அதனால இந்த நகை எல்லாத்தையுமே உனக்கு போட்டு உன் அழக நான் ரசிக்க போறேன்.
ஏய் ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகா இருக்க. இரு, இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுவோம். ஏய் வேண்டாம் அர்ஜுன். ஏன் பவி? லைஃப்ல சில மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாம அத அந்த மொமெண்ட்லயே அனுபவிக்கிறது தான் அழகே. நம்மள பல பேரு நமக்கு பிடிச்ச ஒண்ணு நடக்கிறப்ப அத உடனே போன்ல கேப்சர் பண்ணிக்க தான் நினைக்கிறாங்க, அத அனுபவிக்கிறதே இல்லை. நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிற இந்த நிமிஷத்தை எந்த போட்டோவும் வீடியோவும் நமக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. அது நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருந்தா போதும். சரி, ஓகே. இந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணல, ஆனா வரப்போற இன்னொரு மொமெண்ட் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் பவி. அது என்னது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. ஷார்ப்பா சொல்லணும்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டுறது. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீ நினைச்சா முடியும். ஆ? ஆமா, நீதான் பார்க்காமலேயே ஒரு விஷயத்த மனசுல இருந்து கற்பனையா வரைவல. ஆ, அதே மாதிரி நான் உன் கழுத்துல தாலி கட்ட போற அந்த மொமெண்ட்டையும் நீ வரையணும். நம்ம கல்யாணத்தன்னைக்கு எடுக்கிற போட்டோவும் நீ இப்ப வரைய போற பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். உன்னால முடியுமா? ம், ம். இது ஒரு நல்ல சேலஞ்ச் தான். சரி, நான் வரைஞ்சு தரேன். கமான் கமான், சீக்கிரமா வர. ஏய் என்ன அர்ஜுன் உடனே கேக்குற? ஆர்டிஸ்ட் பா, கொஞ்சம் டைம் கொடு, வரைஞ்சிட்டு நானே காட்டுறேன். இப்போ நீ கிளம்பு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்பதான் பெரிய பொல்லாத ஆர்டிஸ்ட். ஆமா, நான் பொல்லாத ஆர்டிஸ்ட் தான். நீ இப்ப கிளம்பு. கிளம்பணுமா? ஏய் கிளம்பணும். எந்திரி, எழுந்துரு. போ 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 போ. போகணுமா? படம் வரையணுமா வேண்டாமா? வரையணும். அப்போ போ. அர்ஜுன் தாலி கட்டுற மாதிரி ஒரு படம் வரைய சொன்னா, ஆனா அர்ச்சனா வேற ஏதோ பிரச்சனையில இருக்கா போலயே. இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி படம் வரைகிறது?
ஏய் அர்ச்சனா, இந்த நேரத்துல எதுக்கு மேல போறா? என்னவா இருக்கும்? அர்ச்சனா, என்னாச்சு அர்ச்சனா? ஏன் அழுதுட்டு இருக்க? நான் ஒன்றும் அழலையே. ம், அழாமதான் உன் கண்ணுல கண்ணீர் இருக்கா? இல்ல கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொல்ல போறியா? சரி, அழுதுகிட்டு தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் எதுக்குன்னுலாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏன் மேல உனக்கு என்ன அக்கறை? எனக்கு தலைவலி, நான் அழுவுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. ஏன் அர்ச்சனா? எனக்கு உன் மேல எந்த அக்கறையும் இருக்காதுன்னு நினைக்கிறியா? இல்ல இருக்கவே கூடாதா? சின்ன வயசுல நம்மெல்லாம் இப்படி இல்லையே அர்ச்சனா. ஆரம்பத்துல என்ன பிடிக்காம தான் நீங்க எல்லாருமே இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்மெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். ஒன்னா ஸ்கூலுக்கு போறதுல இருந்து விளையாடுற வரைக்கும் நமக்குள்ள பிரிவுன்னு ஒண்ணு இருந்ததே இல்லையே. அர்ஜுன் ஃபாரினுக்கு படிக்க போனதுக்கு அப்புறம் தான் நீயும் டிடியும் என்கிட்ட பழகுற விதமே மாறி போயிடுச்சு. ஆனா நான் மாறல அர்ச்சனா. அப்போ உங்ககிட்ட எப்படி பழகினோ இப்பவும் அதே மாதிரி தான் பழகுறேன். அதனாலதான் நீ அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இத நீ எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நடந்ததை சொல்லு. அர்ச்சனா, நான் இந்த வீட்ல மனசை விட்டு பேச பாட்டியும் அர்ஜுனையும் தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா உனக்கு அப்படி இல்லை. இங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருந்தும் நீ தனியா வந்து அழுதுட்டு இருக்கேன்னா சொல்ல முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையில நீ இருக்கேன்னு எனக்கு புரியுது. உன் குடும்பத்துல உள்ள ஒருத்தரா நினைச்சு நீ என்கிட்ட பேச வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட பிரச்சனைய ஷேர் பண்ணிக்கிற இன்னொரு பொண்ணா நினைச்சு என்கிட்ட சொல்ல அர்ச்சனா. என்ன நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த. அந்த போனுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சொல்லு, யார் போன் பண்ண உனக்கு? போன வாரம் நான் என்னோட காலேஜ் மேட்டோட ஒரு ரீயூனியன் பார்ட்டிக்கு போயிருந்தேன். அங்க என் கூட படிச்ச ஜேபிங்கிற பையனும் வந்திருந்தான். எப்பவும் போல பார்ட்டில நாங்கெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா திடீர்னு இன்னைக்கு மதியம் ஜேபி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான். ஹாய். ஹாய். என்ன ஜேபி, எதுக்கு என்ன நேர்ல வர சொன்ன? என்ன விஷயம்? அதுவா, நம்ம ரீசெண்டா ஒரு பார்ட்டி போயிருந்தோமே. ஆமா, நம்ம ரீயூனியன் பார்ட்டி. ஐயோ, செம்ம என்ஜாய்மெண்ட் ஜேபி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணது செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஆமா ஆமா, செம்ம ஜாலி தான். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு இன்வைட் பண்ணலான்னு தான் நேரில் வர சொன்னேன். எனக்கு தெரியும் நீ கன்ஃபார்மா வருவேன்னு. ஏன்னா நீ இப்ப பார்க்க போற ஒரு வீடியோ உன்னை தானா வர வச்சிரும். பாக்குறியா? என்ன வீடியோ? என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. இதோ இப்ப புரிய வைக்கிறேன். இந்தா இத பாரு, எல்லாம் தானா புரியும்.